நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, பிரீத்தி, நீ எப்படி இருக்கம்மா? ஃபர்ஸ்ட் டைம் நீ ஃபாஸ்டிங் இருக்கல்ல? நாள் முழுக்க பட்னி இருந்திருக்க, அதுவும் இந்த மாதிரி நிலைமையில. அம்மா, ஐ நோ இந்த மாதிரி வேறதோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கேன்ல. ஆனா உண்மையை சொல்ல போனா எனக்காக என்னோட ஹஸ்பண்ட் லைஃப் லாங் எனக்கு துணையா இருந்து என்ன பாத்துக்க போறாரு. அவருக்காக இந்த மாதிரி விரதம் இருக்கிறது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. God bless you. Thank you மா. அம்மா, வெளியில எல்லாரும் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம், உங்களை வர சொன்னாங்க. வாங்க நம்ம போலாம். வாங்க 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 போலாம். சந்தியாக்கா, என்னாச்சு? எதுக்காக இங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க, பூஜை ஆரம்பிக்க போறாங்கல்ல, வாங்க. பிரீத்தி, என்ன விஷயம் சந்தியாக்கா? ஏன் நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? பிரீத்தி, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு பண்டிகைங்கிறதையே நான் மறந்துட்டேன். மத்தியானம் நான் சாப்பிட்டுட்டேன் பிரீத்தி. என்ன என்ன சந்தியாக்கா, எப்படி இவ்ளோ பெரிய தப்பு பண்ணீங்க? அது இல்ல சந்தியாக்கா, உங்களுக்கு தான் தெரியும்ல இந்த பண்டிகை எல்லாருக்கும் எவ்வளவு முக்கியம்னு தெரியும்ல. அப்புறம் ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் அதுக்கு தெரிஞ்சதுன்னா? எனக்கு தெரியும் பிரீத்தி, நான் பண்ணிருக்கிற இந்த தப்புக்காக அத்தை எப்பவும் எங்களை மன்னிக்கவே மாட்டாங்க. உண்மை சொல்ல போனா நான் எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியல. இவ்வளவு முக்கியமான இந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி மறந்து போனேன்? அண்ணி, வெளியில எல்லாரும் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் உங்களை கூப்பிடுறாங்க. என்ன செய்யறது? சந்தியாக்கா, இங்க பாருங்க, அது நடந்துருச்சு. இனிமேல் அதை நம்ம மாத்த முடியாது. ஆனா எனக்கு நீங்க விரதம் இருக்கலாங்கிற விஷயம் வெளியில தயவு செஞ்சு யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்கக்கா. தயவு செஞ்சு இது மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நீங்க சாப்பிட்ட விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம். வாங்க இப்போ. இல்ல பிரீத்தி, என்னால வெளியே வர முடியாது. புரிஞ்சுக்கோங்கக்கா, எனக்கும் நல்லா தெரியும் நீங்க போய் சொல்ல மாட்டீங்கன்னு. ஆனா இன்னைக்கு நீங்க இந்த நிலைமையில உண்மையை சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் இப்ப நீங்க தானே சொன்னீங்க, ஒருவேளை இந்த விஷயம் அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவங்க உங்களை மன்னிக்கவே மாட்டாங்கன்னு. அது மட்டும் இல்லாம அத்தை உங்க மேல ஏற்கனவே கோவமா இருக்காங்கல்ல. அதுவும் இல்லாம 15 நாள் முடியறதுக்குள்ள அத்தையோட கோவத்தை நீங்க அதிகப்படுத்த கூடாதுல்ல. தயவு செஞ்சு அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்க நல்லத்துக்காக தான் நான் சொல்றேன். இந்த விஷயத்த நீங்க யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம். இன்னைக்கு நீங்க விரதம் இருக்கலாங்கிற விஷயத்த யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம்க்கா. இங்க பாருங்க சந்தியாக்கா, என்னோட ஆசையும் நீங்களும் பெரியவரும் சேர்ந்து சீக்கிரமா இந்த வீட்டுக்கு வரணுங்கிறது தான். நம்மளோட குடும்பம் திரும்ப ஒன்னாயிடணும்க்கா. அதுக்காகவாது நீங்க இந்த பொய்ய சொல்லியே தான் ஆகணும்க்கா. ஏன்னா நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா அதனால உங்க 2 பேருக்குமே பிரச்சனை தான். பெரியவர் வேற ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு, 15 நாள்ல வீட்டுக்கு வந்துடலான்னு. அந்த நம்பிக்கையை தயவு செஞ்சு உடைச்சிடாதீங்க. அதுக்கு இல்ல பிரீத்தி, என்னால கண்டிப்பா போய் சொல்ல முடியாது. சந்தியாக்கா, ஒருவேளை இன்னைக்கு நீங்க போய் சொல்லலன்னா ட்ரஸ்ட் மீ, 15 நாள் மட்டும் இல்ல, எப்பவுமே உங்க 2 பேரால இந்த வீட்டுக்கு வர முடியாம போயிடும். வாங்க போலாம். எல்லாரும் சொல்லுங்க, அம்மனுக்கு ஜெய். அம்மன் ஆசீர்வாதத்தோட எல்லாரும் நல்லா இருக்கணும்.
அம்மன் ஆசீர்வாதத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். நடந்து முடிஞ்சதை யாராலையும் மாத்த முடியாதுல்லக்கா. இன்னைக்கு நீங்க விரதம் இருக்கலங்கிறது தான் உண்மை. ஆனா இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாதுல்ல. ஆனா ஒருவேளை அத்தைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் எப்பவுமே அவங்க உங்களை மன்னிக்கவே மாட்டாங்க. சரோஜா, நீயும் முன்னாடி வா. சவிதாவோடையும் மருமகளோடையும் பூஜை பண்ண. இங்க பார் பிரீத்தி, உன் சந்தியா அக்கா கிட்ட சொல்லு. அவ என்ன இன்னும் சின்ன குழந்தையா? படிக்கிறதுக்கு புஸ்தகம் அவசியம் அவளுக்கும் தெரியும்ல. அதே மாதிரி பூஜை செய்ய கையில பூஜை தட்டு இருக்கணும். அவகிட்ட சொல்லு. சந்தியாக்கா இன்னைக்கு விரதமே இல்ல. அப்புறம் எப்படி அவங்களுக்கு இந்த தட்டை பத்தி தெரிஞ்சிருக்கும்? கண்டிப்பா அவங்க எதுவுமே தயார் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது? இங்க ஒரு எக்ஸ்ட்ரா தட்டு இருக்குல்ல. சந்தியாக்கா, இந்தாங்கக்கா. சந்தியாக்கா, எது சரி எது தப்புன்னு இப்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. 15 நாள்ல எப்படியாவது நீங்க 2 பேரும் வீட்டுக்கு திரும்ப வந்துடணும். வாங்க இப்போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க, அங்க போய் நிக்கலாம். அவர் எப்படியாவது பழையபடி வீட்டுக்குள்ள போயிடணும் தான் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் முழு நம்பிக்கையோட இருக்காரு. நான் என்னடானா தெரியாம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். அத்தைக்கு மட்டும் இதை பத்தி தெரிஞ்சதுன்னா. அம்மா தாயே, நீங்க தாம்மா எல்லாரோட பிரார்த்தனையும் ஏத்துக்கணும். நீங்க எப்படி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தரீங்களோ அதே மாதிரி இந்த குடும்பத்துக்கும் உங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணுமா. தீர்க்க சுமங்கலியா இவங்க எல்லாரும் எப்பவும் இருக்கணுமா. எங்க எல்லார் மேலையும் கருணை காட்டுங்கம்மா. அம்மா தாயே, எங்க எல்லார் மேலையும் கருணை காட்டுங்கம்மா. வாங்க போலாம். வாங்க. சந்தியாக்கா, வாங்க. இல்ல, என்னால் இந்த பூஜையை செய்ய முடியாது. என்னாச்சு சந்தியா? பூஜை செய்ய முடியாதுன்னு சொல்ற, அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? இது பாருங்க சந்தியாக்கா, நீங்க எதுக்காக இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை. இந்த விரதத்தை முடிக்கணும்னா அதுக்கு முதல்ல பூஜை பண்ணணும்ல. என்ன சரிதானே? அதுவும் இல்லாம உங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? காலையில இருந்து விரதம் இருந்தீங்க, எதுவும் சாப்பிடாம இருந்தீங்க. ஆனா இப்போ பூஜை பண்ண முடியாதுன்னு சொன்னா என்னக்கு அர்த்தம்? மீனாட்சி, நான் இன்னைக்கு காலையில இருந்து விரதம் இருக்கல. இன்னைக்கு நான் தெரியாம மத்தியானம் சாப்பிட்டுட்டேன். என்ன சந்தியா, இது வரைக்கும் மருதாணி போடுறவங்க வரவே இல்லையா? வந்திருந்தாங்க. ஆனா அப்ப நான் சமைச்சிட்டு இருந்தேங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு சூர்யா அண்ணே, ஸ்வீட் எல்லாம் வண்டியில கட்டி வச்சிட்டேன். இதோ வரேன்.
சந்தியா நான் போயிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு பண்டிகைங்கிற விஷயமே எனக்கு ஞாபகம் இல்ல. என்னம்மா சந்தியா, இன்னைக்கு நீ விருதம் இருக்கலையா? இதெல்லாம் யாராவது மறப்பாங்களா? நம்ம தெருவுல நீதான் ரொம்ப புத்திசாலியான மருமகன் நினைச்சோம். இந்த பிரீத்தி பொண்ணு வேற மதமா இருந்தாலும் எல்லா சம்பிரதாயத்தையும் ஞாபகம் வச்சிருக்கா. ஆனா சந்தியா என்னடானா இவ்ளோ பெரிய பண்டிகையை மறந்துட்டாளே. அத்தை, எனக்கு நல்லா தெரியும் நான் பண்ணிருக்கிற தப்புக்கு மன்னிப்பே கிடைக்காதுன்னு. ஆனாலும் இப்ப நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அத்தை. காலையில இருந்து இன்னைக்கு நிறைய வேலை இருந்தது. காலேஜுக்கு போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். சோட்டுவோட ஸ்கூலுக்கு வேற போயிட்டு வந்தேன். காலையில இருந்து நிறைய வேலை பண்ணதுனால இதை நான் மறந்துட்டேன் அத்தை. தப்பு பண்ணிட்டேன் அத்தை. தப்பு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க அத்தை. சந்தியாக்கா ரொம்ப பாவம் அத்தை, ரொம்ப வருத்தப்பட்டு மன்னிப்பு கேக்குறாங்க. தயவு செஞ்சு அவங்கள மன்னிச்சிருங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா சந்தியாக்கா? இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை. எல்லா சுமங்கலி பொண்ணுங்களும் அவங்க புருஷனோட ஆயுளுக்காக இந்த விரதத்தை இருப்பாங்க. ஆனா நீங்க காலேஜ், அதுக்கப்புறம் சோட்டோட ஸ்கூல், அதுன்னு இந்த பண்டிகை எப்படிக்கா மறந்து போனீங்க? உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு எவ்வளவு நல்லதெல்லாம் பண்ணிருக்காரு. எப்பவும் உங்களுக்கு பக்க பலமா ஒரு நிழல் மாதிரி உங்க கூடவே இருக்காரு. நீங்க என்னன்னா அவரை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையாக்கா? இந்த விரதத்தையே மறந்துட்டீங்களா அத்தை? உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய அபசகுணம் தானே அத்தை. அப்படிலாம் எதுவும் ஆகாது. ஒருவேளை அவங்க வீட்டுக்காருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? நீங்க படிப்பு அது இதுன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் போலீஸ் ஆகணும் அது இதுன்னு உங்களோட கனவெல்லாம் அப்படியே நடக்காமலே போயிட்டா என்னக்கா பண்ணுவீங்க? ஒரு நிமிஷமாவது நீங்க அவரை பத்தி யோசிச்சிருக்கலாம்லக்கா. நான் என்னன்னு சொல்லுவேன். இப்ப என்ன அபசகுணம் நடக்க போதோ தெரியல. இப்ப நாம என்ன பண்றது? இதோ பாரு மீனாட்சி, எதுக்கு இப்போ உன் அத்தை கிட்ட கேள்வி கேக்குற? சரோஜாவால இப்ப மட்டும் என்ன பண்ண முடியும்? 10-15 நாளா ஏரியால இருக்கிறவங்க கிட்ட இவதானே சொன்னா பண்டிகைக்கான ஏற்பாடு பண்ணுங்க, பண்டிகை வருதுன்னு. மூத்த மருமக கிட்ட சொல்ல எப்படி மறந்தா? எல்லாருக்குமே தெரியும்ல, சந்தியா மருமகளுக்கு படிப்பு விஷயத்தை பத்தி மட்டும்தான் நல்லா தெரியும். இந்த மாதிரி விஷயம்லாம் அவளுக்கு எதுவுமே தெரியாது. அது மட்டும் இல்லாம 15 நாளைக்கு வேற அவ தனியா இருக்கா. வீட்ல 2 மருமக இருக்கீங்க. சவிதா இருக்கா, கஸ்தூரி இருக்கா. ஏன் இவங்க கூட தான் இருக்காங்க? யாராவது ஒருத்தர் போய் அவகிட்ட பிரதோங்கிற விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. தப்பு பண்ணது நீங்க எல்லாரும், உங்க குடும்பமே தான். அதுக்கு அனுபவிக்க போறது சூர்யா. நான் சொல்றது உண்மைதானே? எல்லாரும் சொல்லுங்க. சூர்யா, அம்மா, இன்னைக்கு பண்டிகைன்னு உனக்கு தெரியும்ல, நீ கூட இவளுக்கு ஞாபகப்படுத்தலையா? மருதாணி கடைக்காரங்க கிட்ட நீ பேசுறத நான் கேட்டேன். இதுல அவரோட தப்பு எதுவுமே இல்லாத. அவர் எனக்கு ஞாபகப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. மருதாணி போடுறவங்களும் வந்தாங்க. ஆனா சும்மாதான் மருதாணி போட வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். அப்ப நான் சமைச்சிட்டு இருந்தேன் அத்தை. அதனால அவங்க சொன்னதை நான் கவனிக்கல. அவர் எனக்கு திரும்ப திரும்ப சொல்லணும், எனக்கு ஞாபகப்படுத்தணும்னு முயற்சி பண்ணாரு. ஆனா நான் தான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் தான் எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவர் வேற ஏதோ விஷயத்தை பத்தி தான் சொல்ல வராருன்னு நினைச்சேன். தப்பு எல்லாமே என்னோடது தான் அத்தை. அவர் மேல எந்த தப்புமே கிடையாது. இன்னைக்கு பண்டிகைங்கிறதே நான் மறந்துட்டேன். என்ன சந்தியாக்கா பேசுறீங்க நீங்க? இப்படி சொல்லக்கூடாதுன்னு தான் நானும் பாக்குறேன். ஆனா படிப்பு விஷயத்துல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லக்கா. உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா பதில் டக்கு டக்குன்னு வரும். உங்களுக்கு அந்த போட்டியெல்லாம் ஞாபகம் இருக்குல்லக்கா?
டக்கு டக்குன்னு நீங்களும் எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க எப்படி எப்படி இவ்வளவு பெரிய பண்டிகை மறந்து போனீங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குதுக்கா. விரதமோ இல்லைன்னு சொல்றீங்க. மீனாட்சி, மீனாட்சி, இங்க நிறைய பேர் இருக்காங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. கொஞ்ச நேரம் வாய மூடு. எல்லாரும் வாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சந்தியா இல்லாமலேயே இந்த பூஜையை செய்யலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மன் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் துணையா இருக்கட்டும். எங்களுக்கும் துணையா இருக்கும், உங்களுக்கும் துணையா இருக்கும். எங்களுக்கும் துணையா இருக்கும், உங்களுக்கும் துணையா இருக்கும். அம்மன் ஆசீர்வாதத்தால எல்லாரும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், நல்லா இருக்கணும். நீங்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். சந்தியா, நீங்க இன்னைக்கு தப்பு பண்ணீங்கன்றத உண்மை. ஆனா அது தெரியாம நடந்த விஷயம். அதுக்காக அதையும் நினைச்சிட்டு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு மனைவியா இதை என்னால ஒரு சின்ன தப்பா எடுத்துக்கவே முடியலங்க. எனக்கு ஒரு முக்கியமான பண்டிகை, அதுவும் சுமங்கலிக்கான பண்டிகை இது. எனக்கு நல்லா தெரியுங்க. இந்த விரதம் புருஷ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவும் புருஷனோட நல்லதுக்காகவும் இருக்கிற விரதம். அப்படிப்பட்ட முக்கியமான இந்த விரதத்தை நான் எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியல. இவ்வளவு பெரிய தப்பு நான் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியலங்க. அதுவும் இல்லாம 15 நாள்னு நீங்க சவால் விட்டுருக்கீங்க. உங்க நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காக நீங்க ரொம்ப முயற்சி பண்றீங்க, அதுக்காக ரொம்ப போராடுறீங்க, அத்தையோட கோபத்தை குறைக்க முயற்சி பண்றீங்க. ஆனா நான் உங்களுக்கு உதவியா இல்லாம உபத்திரமா இருக்கேன். உங்களோட பிரச்சனை இன்னும் அதிகப்படுத்துறேன், அத்தையோட கோபத்தையும் அதிகப்படுத்துறேங்க. என்னாலதாங்க உங்களோட பிரச்சனைகள் இன்னும் அதிகமாயிட்டு. இல்ல சந்தியா, அப்படி இல்ல, எதுவுமே இல்ல.
இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தானே. மனுஷனோட வாழ்க்கையில இது ரொம்ப சகஜம். அப்படி பார்த்தா இதுவும் ஒரு சோதனை தான். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அதை பத்தியே முழுசா நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளால வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியாது சந்தியா. நீங்க பண்ணது தப்புன்னு எனக்கும் தெரியும் சந்தியா. ஆனா அதுக்கு போய் அதே நினைச்சிட்டு ஏன் வருத்தப்படணும்? ஏன்னா எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், நீங்க மனசறிஞ்சு இதை தப்பா பண்ணல. அதனால நீங்க அதை பத்தி ஒண்ணு நினைக்க வேண்டாம். தேவையில்லாம வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தப்பை மறக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. நான் இப்ப ரொம்ப வருத்தப்படுறேங்க. ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா பண்ண தப்புல இருந்து நான் மீண்டு வரணும்ல. இந்த விஷயத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்கு சந்தியா.